சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். ஆரோக்கியதாஸ் சார். உங்க பண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம், கோழியோட பார்த்தோம். இப்போ இந்த பண்ணை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய பயிரெல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன இது வந்து பாக்கு மரம். இது பாக்கு மரம். எத்தனை ஏக்கர் சார் மொத்தம் 2 ஏக்கர். 2 ஏக்கர். என்னென்ன செடி இதுல வச்சிருக்கீங்க? இதுல பாக்கு மரம் இருக்கு, வெண்ணில ஐஸ்கிரீம் செடி இருக்கு, தேக்க மரம் இருக்கு, மிளகு செடி இருக்கு, கோக் சாக்லேட் மரம் இருக்கு, தேக்க மரம் இருக்கு. அவ்வளவுதான். இதுல மஞ்சள் போட்டிருக்கோம். எதுக்காக ஒரு பயிர் பண்ணாம எதுக்கு இத்தனை பயிர் பண்ணீங்க? என்ன காரணம்? யாருக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எங்க சாருக்கு. அதனால அவர் வந்து மரம் செடினா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அவரு கேரளால என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்கிறாரு. ஆமா. காய வந்தனாக்கா பில்லு உழுது, அதனால நகல இருந்தா பில்லு உழாது. அது வேண்டிதான். வந்து மரமும் இயற்கையா இருக்கும், இயற்கையா இருக்கும், அனல் கொடுக்காது. நெருக்கடி இது இருந்தா இது நேரா தானே போகுது. பாக்கு மரம் அதுவும் நேரா போகுது. பாக்கு மரம் குளிர்ச்சி. சரிங்க. இந்த ஃபார்ம் நீங்க வந்து டெவலப் பண்ணீங்களா? ஏற்கனவே இதெல்லாம் தாத்தா, எல்லாம் தாத்தா தான். 8 தாத்தா பேரு 8. 95 வயசு ஆகுது. 95 தான் தாத்தா, 95 வயசு ஆகுது. இப்ப போகல கூட ஒரு கட்டை தூக்கிட்டு தான் போவாரு. வேற 10 கிலோ வரும் கட்டை. அது இல்லாம ஒரு 5 கிலோ லக்கேஜ் இருக்கும், ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு தெம்பு இருக்கு. ஆமா. இன்னும் அவரு நடக்கதான் அவருக்கு இன்னும் வயசு இறங்கும் போலுக்கு. எங்க தம்பி இருக்கிறது எனக்கு ஒரு குறை இல்லை. ஊஞ்சிட்ட தூக்கி போட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருவேன் நானு. என்னென்ன செடி இருக்குன்னு எனக்கு காட்டுறீங்களா? அப்படியே இதை பாக்கு மரம். இது என்ன ரகம் தெரியுங்களா? பாக்குல இது தெரியாது ஐயா. பாக்கலாம் ஒரு வந்து 2 தினசு இருக்குது ஐயா. பச்சை பாக்கு இருக்குது, கருப்பு பாக்கு, பட்டை பாக்கு. இது பச்சை பாக்கு தாத்தா. இது பச்சை பாக்கு. ஆனா அவர் கேட்கணும், பச்சை பாக்கு இருக்குது கல்லாப்பு இருக்குதா, இல்ல கொட்டை பாக்கு இருக்குதா? 2 உங்களுக்குள்ளே தெரியும். பாக்கு வந்து 2 ரகமா இருக்கும். பச்சை பாக்குன்னா மஞ்சள் நேரமா இருக்கும். அந்த கருப்பு பாக்குன்னா நீங்க போட்டுக்கீங்க சட்டை, அது பாக்கு. இப்ப நடுஅந்தத்துல வந்தது தான் இந்த பச்சை பாக்கு. அதுக்கு முன்ன இருந்தது அந்த கருப்பு பாக்கு. ஐயா இது என்ன செடிங்க? இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் செடி. வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அதான். இதுல ஐஸ்கிரீம் செய்யறாங்களா இல்ல இதுல ஒரு காய் காய்க்கும்? அப்படிங்களா? இதுல காய் காய்ச்சியா அத எடுத்து அமுக்கி எடுத்தோம்னா கிரீம் வரும். நேச்சுரல் கிரீம் இதெல்லாம் வரும். இந்த கிரீம் தான் அதுல. ஆமா. இதெல்லாம் வந்துதான் அவங்க அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரேட். இது ரொம்ப காஸ்ட்லி. இது ஏதாவது பாக்கு மரம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் செடி, மஞ்சள் போட்டிருக்கோம். சரி. இப்ப இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் நட்டு எத்தனை மாசம் ஆகுதுங்க? அது இது வந்து இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. 3-4 வருஷம் ஆகுது வச்சது தாத்தா. இப்ப வச்சது இல்ல. அது பாருங்க, மேல போறதெல்லாம் பாருங்க. மேல இது ஒரு மரம் எவ்வளவு ஆயிட்டு போகுது அவ்வளவு ஆயிட்டு போவோம். ஆமா. பண்ணா பண்ணி கட்டினா தெரியும். அது இந்த மரத்துல இங்க பாருங்க, இந்த வேறு இல்லைன்னா கூட இது அப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். இது வேறு இல்லைன்னா கூட போவோம். இது வேறு இருக்குன்னு அவசியம் இல்லை. இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த மரத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி தான் போகும். இங்க பாருங்க, வேறு பாருங்க. இங்க வாங்க, இதெல்லாம் வேறு கட்டி பிடிச்சிட்டு போகுது. ஆமா. இது ஆகாரம் இந்த மரம் தான் கொடுக்கணும். அப்படிங்களா? ஆமா. இந்த வேறு பிடிச்சின்னா அந்த இதுக்கு ஆகாரம் இது எல்லாமே சாப்பிட்டுட்டே போகும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டே போகும். இப்ப இதனால இந்த மரத்துக்கு பாதிப்பு ஒன்னாவது. மரத்துக்கும் எந்த பாதிப்பு இல்லை, இதுக்கும் எந்த பாதிப்பு இல்லை. இந்த அனலுக்கு தான் பாதிப்பு. மரம் எவ்வளவு ஈரப்பதம் கொடுக்குதோ அவ்வளோ மரம் இந்த வெண்ணில அவ்வளவு சோக்கா வரும். இதுல இருந்து காய் அறுவடை பண்ணிருக்கீங்களா? இல்ல. இனிமேல் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூ பூக்குது. பூத்து அப்படி கீழே விழுது. தெரியுங்களா? ஆமாமா. இதுல பூ இங்க பார்த்தேன், பக்கத்துல க்ளோஸ்ல ஏதோ காட்டுறேன் இருங்க. இதுல கீழ இருக்கு. இது இல்ல, இது பூ வந்து வெள்ளையா வரும். சரி காட்டுறேன் இருங்க. இது வந்து அது காய் பிடிக்கிறது. இது கூட எவ்வளவு சில்லுன்னு இயற்கை இது போல சில்லுன்னு இருந்தா சூப்பரா இருக்கும். இப்ப என்ன தெரியுமா? இந்த காத்து அடிக்க, மேல் காத்து அடிக்க மண்ணு உணர்ந்து போகுது. மண் உணர்ந்து போகுது. பலமான காற்று அடிச்சுனாக்கா இது என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் இழப்பமா இந்த மரம் சூடு ஆச்சுன்னா வேர் விட்டுடுது.
இன்னொன்னு சொல்றது, பலமா காத்து அடிச்சுன்னா மரம் காத்து ஆடி போச்சுன்னா வேர் விட்டுடுது. அதனாலதான் இது அழுக்க தொங்குறது. அதனாலதான் கட்டு போட்டு வச்சுக்கிறது. அதான். சரிங்க, இப்ப இவ்வளவு மரங்கள் வச்சிருக்கீங்க, இதுக்கு உரங்கள் ஏதாவது தனியா கொடுக்குறீங்களா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல் எதுவுமே கிடையாது. என்ன உரங்க? நடும்போது கொடுத்தோம் பாரு, தேக மரத்தை தான் கொடுத்தோம். இந்த மரத்துக்கெல்லாம் கிடையாது. அது பெட்டில் வருது பாரு, அந்த பெட்டோட சரி, வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. இதுல பூச்சி நோய் தாக்குதெல்லாம் இங்க வருமா? பூச்சி நோய் தாக்குதெல்லாம் வருமா? இல்ல 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 இல்ல, பூச்சி நோய் அதெல்லாம் கிடையாது. ஹீட்டு வேற ஒண்ணும் இல்ல, தேக்க மரம் ஹீட்டு. அதனால இந்த செடி கொஞ்சம் அதுக்கு வேண்டிதான் நாங்க பாக்கு மரம் வச்சது. ஹீட்டை கம்மி பண்றது. ஆமா, ஹீட்டு கம்மி பண்றதுக்கு. இது இடையில கொஞ்சம் சவுக்கு மரம் வச்சோம்னா இன்னும் ஹீட்டு கம்மி ஆயிடும். சவுக்கில தான் ஹீட்டு கம்மி ஆகுறது. சவுக்கு மரம் தான். எந்த மரத்தில் வேணாலும் நடலாம். சந்தன மரத்தில் நடலாம், தேக மரத்தில் நடலாம், பாக்கு மரத்தில் நடலாம், மா மரத்தில் நடலாம். இங்க இதுல வந்து சந்தன மரம், செம்மர மரம், தேக்க மரம், தைலம் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. சரிங்க, நான் என்ன ஒரே மரம் நட்டுருக்கலாமா? எதுக்கு இத்தனை பயிர் நட காரணம் என்னங்க? இது வந்து பாக்கு மரம் வந்து குளிர்ச்சி. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம், இந்த கோக்கு சாக்லேட் மரத்துக்கு இது இருந்தாதான் இது வந்து செட் ஆகும். இதெல்லாம் இது தேக்க மரம் ஹீட்டுனால இது பாருங்க, இங்க பாருங்க அதெல்லாம் கொட்டி இருக்கும். காய்க்கிற மரமே செத்து போச்சு. காய்க்கிற மரமே செத்து போயிடுச்சு. இதெல்லாம் இப்ப காய் வர கண்டிஷனு. சரிங்களா? பழம் பழுக்க வந்து காய் வந்து பழம் பழுக்கிறது. சரிங்களா? அனல் தாங்க மாட்டேங்குது. இது வேலை குளிர்ச்சியா இருக்கணும். இந்த மாதிரி இடம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இருக்கணும். ஆனா இதெல்லாம் ஊத்து ஓடும், மழை பெய்யுது. சரியா மழை பெய்யல ஐயா. அதனாலதான் இந்த சந்தல் இந்த மரத்தெல்லாம் நடுறோம். ஏன்னா குளிர்ச்சி கொடுத்தோம் பூமி அப்படின்னு தான் நடுறோம். இது ஏற நடணும். இதுக்கு தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர். ஆமா. ஏன் சொட்டு நீர் மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் போட காரணம் என்னங்க? ஹீட் வந்து ஹீட் வெளியே எடுக்கும். ஸ்ப்ரிங்க்லர். ஆமா, இது ட்ரிப்கேஷன் இருக்குது. தேர்க்கு பாருங்க. ஆமா, அத பாக்குறேன். எல்லாமே இருக்கு. இது ஒரு நாள் விட்டலாம், இது ஒரு நாளைக்கு விடுவோம். அது மேல அனல் குறைக்கிறது. இது அடியில பூமி ஏன்னு கேட்டா இது வந்து தெரியுமா, ஹீட் வெளியே எடுக்கலாம். இது அடியெல்லாம் ஹீட் வெளியே போகும். சரிங்களா? இது ஒரு நாள் விட்டலாம், இது ஒரு நாள் விடுவோம். ஏன்னா ரெண்டும் ஒரு டைம் விட முடியாது. எல்லாம் அவ்வளவு. அதனால ஒரு நாள் மாத்தி மாத்தி விடுவோம். அதே நல்ல பலன் தெரியுது உங்களுக்கு. ஹீட்ல போறது தெரியுதா உங்களுக்கு? ஆமா, ஹீட் போறது தெரியும். சரிங்க, கேட்டு கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகேயா.